ஒரு அழகான கிராமம். மதுரை அருகில இருந்த அந்த ஊர் முழுக்க மண் வாசனையும் மரங்களின் நிழலும் நிறைந்திருந்தது. மாலை நேரம் வந்தால் பறவைகள் கூச்சலும் காற்றின் குளிரும் கிராமத்தை இன்னும் அழகாக்கும். அந்த கிராமத்தில் அருண் என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவனுக்கு பானிபூரி ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் மாலை தெருவில் ஒரு பானிபூரி வண்டி வந்தது. டிங் டிங் என்று மணி ஒலித்தது. அதை கேட்டவுடன் அருண் உடனே ஓடி வந்தான். அவன் அம்மா கொடுத்த சிறிய பணத்தை எடுத்துக்கொண்டு வந்தான். அண்ணா, எனக்கு 6 பானிபூரி கொடுங்க என்று சொன்னான். பானிபூரி அண்ணன் கிரக் என்று பூரி உடைத்து உருளைக்கிழங்கு கலவை போட்டு புளிப்பான பானி ஊற்றி கொடுத்தார். அருண் சாப்பிடப் போகும் நேரத்தில் அருகில் ஒரு சிறிய பையன் நின்று பார்த்து கொண்டிருந்தான். அவன் பெயர் ராஜு. அவனிடம் பணம் இல்லை. ராஜு பானிபூரியை பார்த்து சும்மா விழுங்கிக் கொண்டிருந்தான். அதை பார்த்த அருண் சற்று யோசித்தான். பிறகு சிரித்து சொன்னான், ராஜு, நீயும் சாப்பிடு. அவன் தனது 6 பானிபூரியில் 3 பானிபூரியை ராஜுவுக்கு கொடுத்தான். ராஜு மிகவும் சந்தோஷமாகி நன்றி என்று சொன்னான். அந்த இருவரும் சேர்ந்து சாப்பிட்டார்கள். சாப்பிடும் போது சிரிப்பும் அதிகம் இருந்தது. அதை பார்த்த பானிபூரி அண்ணன் மகிழ்ந்து சொன்னார், நல்ல மனசு இருக்கே, இதோ இன்னும் 2 பானிபூரி இலவசம். அருண் மற்றும் ராஜு இருவரும் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள்.